திமுக அரசின் கையாலாகாத நிலையை மறைக்கவே திமுகவினர் மத்திய அரசை குறை கூறி வருவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் விமர்சித்துள்ளார். வாஜ்பாய் பிறந்தநாளையொட்டி சென்னை ஓட்டேரியில் நடைபெற்ற கால்பந்து போட்டியை தொடங்கி வைத்த பின் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் கசக்குது. ஆனால் இப்போவே எல்லா அமைச்சரையும் கூப்பிட்டு நீங்கள் மக்களுக்காக வேலை பார்க்க வேண்டாம், துறை வளர்ச்சிக்காக வேலை பார்க்க வேண்டாம், அடுத்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறது எப்படின்னு வேலை பாருங்கன்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர், ஒரு தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர், அந்த 7 பொறுப்பாளர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பாளர், எல்லாமே இந்த தேர்தல் நோக்கி இதைத்தான் பாரத பிரதமர் சொல்றாரு. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அரசியல்வாதிகளுக்கு முழு நாளும் தேர்தல் 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 என்ற சிந்தனையே இருக்கிறது அப்படின்னு சொன்ன மாதிரி இன்றைக்கு தேர்தலுக்கு தான் அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. விளையாட்டு போட்டிகளை மேம்படுத்துவதற்கு அவங்க ஒன்றும் தயாராகலை. இன்னும் இது போன்ற போட்டிகளை சிறப்பாக நம் தமிழ்நாடு இளைஞர்கள் ஈடுபட வேண்டும், பங்கு பெற வேண்டும். அதற்கெல்லாம் மிகப்பெரிய தடையாக தமிழ்நாட்டில் இருக்கிற போதை கலாச்சாரம், கஞ்சா விற்பனை, கஞ்சா மாத்திரை, கள்ளச்சாராயம், டாஸ்மாக் கடை எல்லாமே அந்த இளைஞர்களை தடுத்து நிறுத்துது, அவங்க சிந்தனையை மாற்றுது. முதல்வர் அவர்கள் விளம்பரத்தில் பேசுகிறாங்க, போதை தான் எனக்கு பிடிக்காத ஒன்றுன்னு. ஆனால் போதை தரக்கூடிய டாஸ்மாக் கடையை அரசாங்கமே நடத்திட்டு ஒரு பக்கம் அரசாங்கத்துடைய முதலமைச்சரே போதை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். செய்ய முடியல. இவங்களுடைய கையாளகத்தனத்தை காட்டுவதற்கு மத்திய அரசை சொல்வது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொன்னால் மத்திய அரசு எடுங்கன்னு பாலை தூக்கி அங்கே போடுறது, டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னு சொன்னால் கூட்டணி கட்சியில் இருந்து அவர் ஒரு மாநாடு நடத்துகிறாரு, பரவாயில்லையே திருமாவளவன் அவர்கள் சிறப்பாக செய்கிறான்னு நினச்சா உடனே மத்திய அரசு மேலே பழி போட்டு அவர் ஒதுக்கிட்டு அவர் மாநாடு நடத்தின பிறகு விற்பனை கூடியிருக்கு. 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வைக்கிற கவுண்டரெலாம் டபுள் கவுண்டர் ஆக்கிட்டாங்க. இதுதான் மாநாட்டினுடைய பலன். இந்த மாதிரி அவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. தென்காசியில் 2 நாள் ஸ்வதேசி ஜாகரன் மஞ்ச் சிந்தனை கூட்டம் நடைபெற்றது. SJM எனப்படும் ஸ்வதேசி ஜாகரன் மஞ்சில் தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வகித்து வரும் காரியகர்த்தர்களின் 2 நாள் சிந்தனை கூட்டம் தென்காசியில் நடைபெற்றது. ஜோகோ நிறுவனத்தில் கடந்த 21, 22 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அகில பாரத அமைப்பு செயலாளர் காஷ்மீரி லால், இணை அமைப்பாளர் சதீஷ்குமார், தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆர் சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஸ்வதேசி ஜாகரன் மஞ்ச் அமைப்பு கவனம் செலுத்த வேண்டிய 10 முக்கிய விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தின் சில அமர்வுகளில் பங்கேற்ற ஜோகோ நிறுவன ஸ்ரீதர் வேம்பு தான் செய்து வரும் கிராமப்புற முன்னேற்ற பணிகள் பற்றிய விவரங்களை எடுத்துரைத்தார்.